தலைவர் ரொம்ப ஹாப்பி, உங்களை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் முதலா விஜய் உங்களை பார்க்கணும்னு சொல்றாருன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் சரிங்க ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்படியே போயிட்டே இருக்கு. 3 வாரம் போயிருச்சுங்க. என்னதான் பிரச்சனை சொல்லு. இல்ல பிரதர், தலைவர் ரெடியா தான் இருக்காரு, புஷியானந்த் தடுக்கிறாரு. ஏங்க புஷியானந்த் தடுக்கிறாரு? இல்ல புஷியானந்த் ஏற்கனவே வந்து இவங்க எல்லாம் யாரு அப்படின்ட்டு ஏற்கனவே மாவட்ட செயலர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. மாவட்ட செயலர் வரப்போறவங்க கேட்கறாங்க, ஆனா நீ போய் சேனல்ல உட்காந்து பேசினா உனக்கு இருக்க அறிவுக்கு நீ பேசினா உட்காந்து இவங்க எல்லாம் யாருன்னா அப்படி கேட்கறாங்க. புஷியானந்த் எங்களை சொன்னார். அவரை பேச சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து அதான் சொல்லல, ஏதோ புஷியானந்த் அறிவாளி மாதிரியும் புஷியானந்துக்கு ஏதோ உலக அறிவு இருக்கிற மாதிரியும் நீ போய் பேசினா நீங்க சொன்னாங்களா. அவர் இல்லடா அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க, நமக்குலாம் வேண்டாம்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன், நான் இந்த பசங்க தளபதியே ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிறேன் அவர் அப்ப சொன்னாரு. அதனால புஷியானந்த் தான் பிரதர் உங்களை தடுக்கிறாரு, புஷியானந்த் வந்து உங்களை பார்க்க வேண்டாம்னு அவர் நினைக்கிறாரு இப்படி சொல்லி சொன்னார். என்னடா அதுக்காக மாவட்ட செயலர்லாம் அப்படி உங்களுக்கு எதிர்ப்புல இருக்காங்கன்னு சொல்லி சொன்னார். நான் இதனால என்ன பண்ணேன், ஜூலை மாசத்தோட கடைசியில புஷியானந்தோட பிறந்த நாள் வரும், பாண்டிச்சேரிக்கு நான் போறேன், நானும் ஒரு பையனும் போறோம். என்னதான் உண்மையிலேயே நம்மளை எதிர்க்கிறாங்களா, நம்ம யூடியூப்ல பாக்குறாங்களா பார்க்கலையா என்னங்கிற தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனா எல்லாரும் கொண்டாடுறாங்க. அண்ணே 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 வாங்க நீ சூப்பரா பேசுறீங்க, அப்படி பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க, இது பண்றாங்க. நான் அந்த போட்டோஸ்லாம் நான் எதுவும் எடுத்துக்கல, ட்விட்டர்ல எல்லாம் டேக் பண்ணி போடுறேன். 4-5 போட்டோ மட்டும் டவுன்லோட் பண்ணி நைட் ஜானுக்கு அனுப்பிச்சு வரேன். இதெல்லாம் போட்டோ. அப்புறம் மாவட்ட செயலர் வரப்போற நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க, பேசி ரொம்ப நல்லா பண்றீங்கன்னாங்க. இதுல எந்த மாவட்ட செயலர் எதிர்க்கிறான்னு என்ன சொல்லுன்னு சொல்லி செய்கிறேன். அவர் கடுப்பாயிட்டான். ஓ நீ வந்து நீ ப்ரூஃப் எல்லாம் கேட்பியா என்ன அப்படி சொல்லிட்டு அந்த பாயிண்ட் தான் எனக்கும் ஜானுக்கும் நடந்த முதல் பிரேக். அதுல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, நீ எப்படி விஜய் பார்த்துருவியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டார். ஜானுக்கு வந்து பயங்கர ஈகோயிஸ்டிக், அவர் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு அவருக்கு.